அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் மேஷம் ராசிக்கும் அந்த மேஷம் ராசியை தொடர்ந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா மேஷம் ராசி 7.5 சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. கையில இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போச்சு. பண்டிகை வேற வந்துருச்சு. அடுத்தடுத்து மன உளைச்சல் இருப்பாங்க. ஸோ எங்களை சாந்திப்படுத்துற மாதிரி மேஷராசியினரை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்லுங்களேன். அருள்வாக்குன்றதுல டேரோ கார்டு ரீடிங்லேயே பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நவம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து ஏதாவது பெண் தெய்வ வழிபாடு மேஷ ராசிக்கு பிடிக்கும் அப்படின்னா, மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அது செய்யும் போது மன ரீதியாக இருந்த போராட்டங்கள் வந்து முடிவுக்கு வரும். அண்ட் இவங்களுடைய குலதெய்வமே பெண் தெய்வமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள தொடர்ந்து வழிபடுறதுனால இவங்களுடைய பண ரீதியான எல்லா விதமான தீர்வுகளும் கிடைக்கும். பண ரீதியான தடைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் மேஷராசியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா பக்கமே காற்று அவங்களுக்கு வீசக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எது எடுத்தாலும் அது நன்மையில் முடியும். பட் சில விஷயம் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும். யார்கிட்டையும் அது ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. ரொம்பன்றதை விட சீக்ரெட்ஸை வெளியே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உள்ளுணர்வு சொல்கிறத கேட்டு முடிவெடுத்தாங்கன்னா அதெல்லாம் பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவோ பண ரீதியாகவோ ஒரு நல்ல இணக்கமான சூழலோ ஒரு நல்ல ரிவார்ட்ஸ் தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ ஃபேமிலிக்கு ஏதாவது இவங்க செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கான வருமான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ நவம்பர் மாசத்துக்கான அந்த மேஷம் ராசியினருக்கு வந்துட்டு ஜெனரல் மெசேஜ் வந்து சொல்லிட்டீங்க. அதை தொடர்ந்து அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு முருகன் மெசேஜ் என்னவாக இருக்கு? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த நவம்பர் மாதம் திருப்பரங்குன்றம் முருகரை நிறைவா வழிபடணும். முடிஞ்சா ஃபேமிலியோட போய் திருப்பரங்குன்றம் முருகரை சந்திச்சுட்டு வரலாம். ஸோ இதை செய்யும் போது அவங்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், காதல் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள், இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலும் சரி, போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே திருப்பரங்குன்றம் முருகரை நினச்சி தியானம் செஞ்சாலும் சரி, இந்த தியானமானது அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு போகும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்தே அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் அப்படின்றதான் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க, தியானம் பண்ணுங்க. புருஷ பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் தீரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமா தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு இல்வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சாரா மேம் சொன்னா முருகன் அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? மேஷ ராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு, இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க இந்த மாதம் அவங்களுடைய உடன் பிறந்தவங்க சிப்ளிங்ஸோட சேர்ந்து சில காரியங்கள் செயல்களை செய்யும் போது நிச்சயமா இவங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும். அவங்க சைட்லேருந்து ஒரு நிறைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு எனக்கு உடன் பிறந்தோர் இல்லை, ஆனால் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்குன்னு ஒரு சப்போர்ட் யாருமே இல்லை அப்படின்னு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க முருகரை தன்னோட உடன் பிறந்தோரா இந்த மாதம் நினைச்சுக்கலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, முழுசா கூட நினைச்சுக்கலாம். இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்கா அந்த மெசேஜ் வருது. ஸோ முருகரை உடன் பிறந்தோரா நினைச்சிட்டு இவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ முருகர்கிட்ட கேட்டா முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு தேவையான அந்த துணையை கொடுப்பாரு, அந்த ஒரு உதவியை கொடுப்பாரு. ஸோ உடன் பிறந்தோர் இருந்தால் அவங்களோட சேர்ந்து செயல்படணும், இல்லைனாலும் முருகரை உடன் பிறந்தோராக எடுத்து செயல்படணும் அப்படின்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.
ஸோ கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்கள் முருகனையே உங்கள் உடன் பிறந்த சகோதரியா நினச்சி அப்படியே செயல்பட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவருடைய பிளெஸிங்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன முருகன் மெசேஜ்? மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த மாதம் முழுவதும் இவங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல நினைவுகள் ஏற்பட்டிருக்கும், பசுமையான சந்தோஷமான நினைவுகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த ஸ்வீட் மெமரிஸை மட்டும் ரீகால் பண்ணணும். நடந்த பிரச்சனை, துரோகம், கைண்ட் ஆஃப் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்குதோ, எதெல்லாம் மன கஷ்டத்தை கொடுக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த கோல்டன் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ், அதை மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் காலையில எழுந்தாலும் சரி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் சரி, நல்ல நினைவுகள் மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த நாள் முழுக்க அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னையே அறியாம. அந்த சிரிப்புல தான் முருகர் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுவாரு. ஸோ அப்ப இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து நல்ல நினைவுகளோட இருந்தாங்கன்னா முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா அவங்கள பார்க்க வருவாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா உங்களோட செயல்களை செய்ய ஆரம்பிங்க. துரோகங்கள் வழிகளை எல்லாத்தையும் முருகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க உங்க வேலைகளை சிறப்பா செய்யுங்க. கண்டிப்பா முருகன் அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரே அருள்வாக்க கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும்.